மாணவர்களே, இளைஞர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சாத்தனூர் அணை தண்ணீரை கேட்டு விவசாய இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து இயக்க தோழர்களும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் சாத்தனூர் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்க இருக்கிறோம். ஆகையால் அங்கங்கே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற பொதுமக்கள் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பத்ருபா இயக்கத்தினுடைய மாவட்ட ஆலோசகர் அண்ணன் ஜி ரவி அவர்களை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விவசாய உறவுகளே, இங்கே விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பல வகையில் போராட்டங்களை தொடர்ந்துதான் நாம் வெற்றி பெற வேண்டிய கட்டாய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு யாரும் எதிரி அல்ல. இந்த நாடு விவசாயிகளை மையப்படுத்தி விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று இருக்கக்கூடிய இந்த வேளையிலே விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முப்போகம் விளைந்தால் இந்த விவசாயி பயனடைவான். இந்த விவசாயிகளுக்கு தேவையான நீரை நாம் தர வேண்டியது இந்த அரசின் தலையாய கடமை. ஆகையால் இந்த அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த மக்களுக்கான தீர்வை உடனடியாக தர வேண்டும். பல ஆயிரக்கணக்கான வருடத்திற்கு முன்னால் நந்தன் கால்வாயை ராஜசிம்மன் என்கிற பல்லவ அரசன் சீர்படுத்தினார். இந்த மக்களுக்காக ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடி ஜேசிபி இல்ல, பொக்லைன் இல்ல, எந்த இயந்திரமும் இல்லாத காலத்தில் மனித வளத்தை ஒன்றை வைத்து இந்த மனித நாகரிகத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று இந்த மனித வளர்ச்சிக்காக இந்த அரசு செய்தது. அன்று செய்த அரசு இன்று அனைத்து துறையிலும் வளர்ச்சி கண்ட பிறகும் கூட நம்மால் தூர் வார முடியவில்லை. இந்த மக்களுக்காக அதை செய்ய முடியவில்லை என்றால் இந்த அரசின் இயலாமையை காட்டுகிறது. ஏதோ நிதி ஒதுக்கிட்டாங்க, அந்த நிதியை நமக்கு கொடுக்கலங்கிற மாதிரி நம்ம போராடுறோம். நாம நமக்காக போராட்டத்துக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். இருந்தாலும் ஒன்ன சொல்லிக்கிறேன், நாம் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு பிரதிநிதியை உருவாக்குறோம். அந்த பிரதிநிதி தான் பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ மாநிலங்களவையிலோ செல்லுகிறார். எனினும் நம்மளுடைய போராட்டம் அது அவர்களுடைய போராட்டத்தை போன்றது. அவர்கள் தான் நமக்காக முன்னின்று செய்ய வேண்டும். அதற்காக தான் இங்க எலெக்ஷன் வருது. நாம என்னவோ அவங்களை பிரிச்சு விட்டு நாம அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு, நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்க போய் போராடி நிதி ஒதுக்கல, அதனால நாங்க நிதி கேட்கிற மாதிரி. இது மக்கள் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி. நீங்க எங்களோட வாங்க, இல்லாட்டி விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா உங்ககிட்ட அரசாங்கம் இருக்கு, பலமான நீர்வளத்துறை உங்க கையில இருக்குது, நீங்க தான் செய்யணும். இந்த விவசாயிகளை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நாங்க கேட்கறது என்னன்னா தண்ணியை கேட்கிறோம், விவசாய வளம் பெற. நாங்க தண்ணியை கேட்கல, வேற 4 கடைகளை தரங்கன்னு கேட்கல. எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஏழை விவசாயிகள் இங்க பாதிக்கப்படக்கூடாது. 33 ஏரிகளையும் 70க்கும் மேற்பட்ட சின்ன ஏரிகளையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 100 ஏரிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடியது இந்த நந்தன் கால்வாய் திட்டம். அது 100 ஏரிகள் மூலமா 1 லட்சம் ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் முப்போகம் விளையும் சொல்றாங்க. 1 லட்சம் ஏக்கர் முப்போகம் விளைஞ்சிச்சு அப்படின்னா 5 லிருந்து 10 லட்சம் விவசாயிகள் இங்கே பயனடைவார்கள் இந்த 2 மாவட்டத்துல. அப்படின்னா இந்த 2 மாவட்டத்தினுடைய வளர்ச்சி 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இந்த தமிழ்நாடு, இந்த மாவட்டத்தினுடைய விவசாய வளர்ச்சி அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. வரவேற்று எங்களுடைய பணிவான ஒரு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்கா சாத்தனூர் டேம் பள்ளத்துல இருக்குது, சாத்தனூர் மேட்ல இருக்குது. இந்த வழித்தடத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்களா, சாத்தனூர் அணை நிரம்பும் போது கிட்டத்தட்ட 118 அடி கொள்ளளவை நிரம்பும் போது இந்த திட்டங்கள் நம்ம செயல்படுத்தலாம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா
சட்டசபையில 110 விதியின் கீழ் 309 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சாத்தனூர் அணையிலிருந்து முறையாத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 12 இருந்து 13 கிலோமீட்டர் வரும். இந்த டிஸ்டன்ஸ்ல புதிதாக ஒரு காவாய் அமைச்சு பெரும்பாக்கம் வரைக்கும் செய்யாறுல இணைக்கணும். பெரும்பாக்கம் போயிட்டு சமுத்திரம் ஏரிக்கு கொண்டு போகணும். சமுத்திரம் ஏரியிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா ஓலையாறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓலையாறு எங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா துறிஞ்சல் ஆற்றுல போய் ஜாயிண்ட் ஆகுது. அந்த துறிஞ்சல் ஆற்றுல இருந்து தான் நந்தன் கால்வாயே பிரியுது. ஸோ இந்த திட்டத்தை நம்ம முழுசா செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா சாத்தனூர் அணையிலிருந்து முறையாத்து வரைக்கும் புதிய கால்வாயை அமைக்கணும்னு சொல்லி கேட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் விவசாயிகளுக்கும், அந்த சிறப்புக்கு மேலும் சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கம். உழவர் உரிமை இயக்கம் அப்படிங்கிறது விவசாயிகளை கட்சி மற்ற எந்த ஒரு சமூகம் சார்ந்து இல்லாமல் விவசாயிகளாக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். சரி, என்னதான் பண்ணுறோம் இந்த உழவர் உரிமைக்குன்னா, விவசாயிகளினுடைய பிரச்சனைகள், உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அவர்கள் உரிமைகளை மீட்கவும் பாடுபட்டுருக்குறோம். அதே மாதிரி தான் நீங்களும் இங்கே உங்களுடைய உரிமைக்காக இங்கே போராடிட்டு இருக்கிறீங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அரசியலுக்காகவே பயன்படுத்தப்பட்டுக்கூடிய ஒரு திட்டமாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து 40 வருஷத்துக்கு மேலே நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தாமலே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குதுன்னா அது இங்கே நடந்துட்டு இருக்குது. அதனால் விவசாயிகள் எங்கே செழிப்பாக வாழ்ந்துருவாங்களோ, விவசாயிகள் செழிப்பாக வாழ்ந்தால் நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் விவசாயிகள் வாழ்ந்துடக்கூடாது. இந்த விவசாயிகளை விவசாய நிலங்களில் இருந்து அப்புறப்படுத்துறது தான் நோக்கமாக இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் செயல்பட்டு இருக்குது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, விவசாயிகளை அவங்க விவசாய நிலத்திலேருந்து அப்புறப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டு இருக்குது. அப்படி இல்லாதவர்களாக இருந்தால் இந்த மேல்மா சிப்காட் அப்படிங்கிற இடத்துல முப்போகம் விளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சிப்காட்க்கு நிலம் எடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருமா? இன்னமும் ஒரு வருடம் கடந்து அந்த போராட்டம் போயிட்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய போராட்டத்தை பார்க்கும்போது அது ரொம்ப கம்மி தான். நீங்கள்லாம் 30-40 வருஷமாக இங்கே தொடர்ந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேறணும், இது முடிக்கணும் அப்படின்னா முதல்ல அனைத்து விவசாயிகளையும் திரட்டி இங்கே தொடர்ந்து போராட்டம் நடந்தால் மட்டுமே இந்த இது செயல்படும். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இங்கே நீங்களாகவே கால்வாய் வெட்டி தண்ணி கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்குது. அதுக்கு உண்மையாகவே உங்களுக்கு என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.